மனோகரி பாக்கி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அவள் எல்லாத்துலேயும் நல்ல பேர் வாங்கிறாளேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏம்மா நீங்கள் வாட்ச்மேன் சொன்னதால தானே எல்லோரும் உங்கள் மேலே கோவப்பட்டாங்க. இப்போ நீங்களே அவருக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சாப்பாடெல்லாம் போட்டிங்கன்னா எல்லோரும் உங்கள் பேரில் நல்ல பேர் வரும்லன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் அது பாக்கி நடுவில் வருவாளேன்னு யோசிக்கிறாங்க. அவங்க ஏதாவது இது பண்ணி விட்டலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ உடனே மனோகரி யோசிக்கிறாங்க. நீ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே கதவு தாப்பா போட்டுருன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டு வேலைக்காரியும் நேராக போய் பாக்கிக்கிட்ட டேப் இதுவாகிட்டே இருக்குது, கொஞ்சம் நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்களும் நேராக அமரேந்தர் ரூமில் இருக்கிற டேப் ஆஃப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. போயிட்டு பாத்ரூம் கதவும் சாத்திடுறாங்க. உள்ளே அவர் ரூம் கதவையும் சாத்திட்டு வந்துடுறாங்க இவங்க. இப்போ கரெக்டாக தாத்தா வந்துட்டாருன்னு எல்லோரும் வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. பேசிவிட்டு வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு அவர் சொல்கிறாரு. எங்கள் மிஸ் அம்மா தான் எல்லாம் உங்களுக்காக செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாப்பாடு நாங்களே போடுறோம் தாத்தாக்குன்னு சொல்லிட்டு பசங்களே எல்லாம் போட்டு விட்றாங்க. இதை பார்த்தா அருந்ததியுமே ரொம்பவே சந்தோஷமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோகரியும் சேர்ந்து பரிமாறி எல்லாம் இது பண்ணுறாங்க. இவர் சாப்பிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இது பாக்கியோட கைப்பக்கம் மாதிரி இருக்கே, என் பொண்ணு கையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. எங்கே உங்கள் தங்கச்சி அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் மேலே அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போய் பார்க்குறாரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எந்திரிச்சு பேசுகிறாங்க. தாத்தா நீங்கள் இவளை பார்த்து இப்போ இதுவாக எதை போட்டுறாதீங்க, நல்ல பொண்ணுன்ட்டெல்லாம் உடம்பு சரியில்லை அதனால தான் இப்படி இருக்கா, இல்லைன்னா அவ்வளோதான் அந்த ஸ்கூலுக்கு சேர்ந்துருக்க வேண்டியது, அவள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் சேர முடியாது, உடம்பு சரியில்லை எக்ஸாமே எழுத மாட்டான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவேன் அம்மாக்காகன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அருந்ததி அவங்க அப்பா எல்லாருமே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அமரேந்தரோட அப்பா சொல்கிறாரு, உங்களை அப்பா தாத்தா தாத்தான்னு சொல்லும்போது எனக்கு கூட கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்களை பார்த்த பிறகு பசங்க உங்ககிட்ட இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு அப்படி தோணலை. அருந்ததிக்கு ஒரு அப்பா அவர் இருந்திருந்தாருன்னா எப்படி பசங்களோட ஜெல்லாக இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய உறவை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தான், இப்போ என் மருமகளோட அப்பா மாதிரி நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஃபீல் ஆகிட்டார். இவருமே அருந்ததியுமே ஏதோ ஒரு இவரை பார்க்கும்போது ஒரு விதமான இதுவாக இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சரி நான் கிளம்புறேன், ஆனால் அந்த மிஸ் அம்மாவை தான் பார்க்க முடியலன்னு சொல்ல ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன் அப்போ பாருங்க தாத்தா அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லிடுறாங்க. இங்கே கதவு தட்டி தட்டி பார்த்துட்டு அப்படியே சளிச்சு போயிடுறாங்க பாக்கி. அப்போ கரெக்டாக அந்த பக்கமாக ராத்தூர் கதவு யார் தட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ எப்படி இங்கே போனே, யாரோ தெரியாமல் கதவை சாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதவு திறந்துடுறாரு. அப்புறம் எங்கே அவர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க இதோ கிளம்புறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கீழே ஓடி வராங்க, வெளியே வந்துடுறாங்க. வெளியே பசங்கள்லாம் அவரை வழி அமுச்சு வச்சுட்டு திரும்புகிறாங்க. கரெக்டாக பாக்கி வராங்க. எங்கே அவர் போயிட்டாரான்னு கேட்க போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே கேட்டுக்கிட்ட வரைக்கும் ஓடி பார்க்குறாங்க நம்ம பாக்கி. ஆனால் அவர் போயிட்டுருக்கிறாரு. என்னடா இது இவரை பார்க்க முடியும்னு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே அவர் நம்ம பசங்க கூட பழகிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு எங்கள் அப்பா கூடயே அவங்க பசங்க பழகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு இனம் புரியாத ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி. அதுக்கப்புறம் குப்தா அந்த கோரா எப்போ வேணால் உன்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வருவான், அவன் கட்டி உன்னை பிடிச்சிட்டான்னா உன்னை எல்லா தப்பான விஷயத்தையும் செய்ய வைப்பான், அவன் சக்தி பெறணுன்றதுக்காக. அதனால் உன் குடும்பத்துக்கே கூட தப்பு நடக்கலாம், உன் குடும்பத்துக்கே கூட தீங்கு வரலாம் உன்னாலே கூடன்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் தடுக்கணும்னா என்ன பண்ணுறது, என்னோடய மோதிரத்தை கூட நம்ம மேலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லைன்னா நீ இதெல்லாம் கஷ்டப்படணும், உன் குடும்பமும் நல்லா கஷ்டப்படணும்னு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்காங்க அருந்ததியோட பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இவங்க பாக்கியோட சித்தி அவங்க அப்பா பேக்கில் எடுத்துகிட்டு போன செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸும் பார்த்துறாங்க. இங்கேயும் செக்யூரிட்டியாக தான் இவர் வேலை செய்கிறாரு. இப்படி நாளைக்கு காலைல இவர் எங்கே வேலை செய்கிறாரு என்ன ஏதுன்னு இவரை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வாடா, நம்ம அது இருந்தால் யூஸ் ஆகுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளானை போட்டுக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.